Morning students. இன்னைக்கு பவர் எக்ஸ்போனன்ட் அண்ட் பவர் கிளாஸ் 8 சிபிஎஸ்இ என்சிஆர்டி சிலபஸில் எக்ஸசைஸ் நம்பர் 10.1ல் 6th சம் பார்ப்போம். 1/3 ஹோல் பவர் -1 -1/4 ஹோல் பவர் -1 ஹோல் பவர் -1 இல்லையா? எக்ஸ்போனன்ட் வந்து -1ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்? நம்ம என்ன ஃபார்முலா? a/b ஹோல் பவர் -m இஸ் ஈக்குவல் டு நம்ம ரெசிப்ரோக்கல் ஆக்கிடுவோம்ல, b/a ஹோல் பவர் mன்னு எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? 1/3 ஹோல் பவர் எக்ஸ்போனன்ட் வந்து -1 இருக்கு. அதை இப்போ எப்படி எழுதலாம்? நம்ம 3/1 ஹோல் பவர் 1 அப்படின்னு எழுதலாம். மைனஸ் ஆஃப் அடுத்தது என்ன இருக்குது? 4/1 ஹோல் பவர் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம ஹோல் பவர் வந்து என்னன்னு இருக்குது? -1 இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன எழுதலாம்? நம்ம இப்போ 3/1னாக்கா 3 எக்ஸ்போனன்ட் 1ன்னு வந்து எழுதினாக்கா நம்ம என்னென்னு எழுதிடலாம்? 3ன்னு எழுதிடலாம். மைனஸ் ஆஃப் 4/1 வந்து 4ன்னு எழுதிடலாம் இல்லையா? அப்போ ஹோல் பவர் வந்து என்னன்னு இருக்குது? -1 இருக்குது. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா -1ன்னு வரும். -1 பவர் -1ன்னு வரும். ஸோ a பவர் -m வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 1/a பவர் mன்னு எழுதுவோம். அப்போ இதை எப்படி எழுதிடலாம்? நம்ம 1/1ன்னு எழுதுவோம். இந்த மைனஸ் இங்கே இருக்கும். ஸோ 1/1னாக்கா ஆன்சர் வந்து என்னது? -1. சம் பாருங்கள். 5/8 ஹோல் பவர் -7 இன்ட்டு 8/5 எக்ஸ்போனன்ட் வந்து -4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா? என்னது? a/b ஹோல் பவர் -m இஸ் ஈக்குவல் டு b/a ஹோல் பவர் m அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாமா நம்ம? 8/5 ஹோல் பவர் 7 இன்ட்டு 5 என்ன இருக்குங்க? 8/5ன்னு இருக்குது. அப்போ 5/8 ஹோல் பவர் 4 அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 8/7 டிவைட் பை 5/7 இன்ட்டு 5/4 டிவைட் பை 8/4ன்னு எழுதிக்கலாமா? இப்போ பாருங்களேன், இதோடைய பேஸும் சேமாக இருக்குது. அதே மாதிரி இதோட பேஸும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாமா? 8 அதாவது டிவிஷனில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன ஃபார்முலா? டிவிஷனில் இருந்தால் a பவர் m டிவைட் பை a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் n மைனஸ் m. அப்போ எப்படி எழுதலாம்? 7 - 4 டிவைட் பை இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. 5/7 - 4 இஸ் ஈக்குவல் டு 8/3 டிவைட் பை 5/3. இப்போ எப்படி எழுதலாம்ல? 8 × 8 × 8 அப்படின்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? 5 × 5 × 5 அப்படின்னு எழுதலாம். ஸோ 8 × 8னாக்கா 8 8s are 64. 64 8s are 512. ஸோ 512 divided by 5 5s are 25. 25 5s are 125. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.